Welcome to Tastee with me, Kiruthiga. This is our cooking studio. One more. Prawn biryani. இந்த வீடியோல kids வந்து engaged வெச்சுக்கலாம். அது மட்டும் போதும். gain ஆகும். சூப்பரான பிரியாணி, சுவையான பிரியாணி, எறா பிரியாணி, எழுத்து கட்டுறாங்க எல்லாம். வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. கிட்டத்தட்ட நான் வந்து இப்போ ஒரு 2 வாரம் கழிச்சு தான் வெளியே போகிறேன். மளிகை சாமான் வாங்க போயிட்டுருக்கேன். ஒருத்தர் தான் போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மளிகை சாமான் வாங்கிக்கிட்டு தூக்கிட்டுலாம் வர முடியாததுனால நாங்கள் 2 பேரும் தான் போகிறோம். வாங்கணும்னு நினச்ச ஐட்டம் எல்லாமே கிட்டத்தட்ட கிடச்சிது. சூப்பர் மார்க்கெட்லாம் போய் க்ரௌடில் நிற்க வேண்டாம் அப்படின்னு மளிகை கடை ஏரியாவில் இருக்க மளிகை கடைக்கே போனேன். அங்கேயே வந்து எல்லா ஐட்டமும் கிடச்சிருச்சு. பட் என்னென்னா நிறையா குவான்டிட்டி வாங்கலை. ஏன்னா எல்லாருக்குமே இருக்கணுன்ற எனக்கு பின்னாடி ஆளுங்க நிறைய பேர் நிற்கிறனால 2 கிலோ வாங்க வேண்டிய இடத்துல எல்லாம் 1.5-1 கிலோ தான் வாங்கியிருக்கேன். தேவையான ஐட்டம்னு கிடைக்காத ஐட்டம்லாம் பார்த்தா இந்த பேஸ்ட்டு, பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் கிடைக்கவே இல்லை சுத்தமாக. மாம்பழம்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வந்து இறங்குச்சு. அதனால் சும்மா இந்த ஒரு கொஞ்சமாக வாங்கிக்கிட்டேன். கரெக்டாக கடைக்குள்ளே வந்து ஒருத்தர் தான் வரணும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. பரவாயில்ல, இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியிலேயே க்யூவில் நிற்க வச்சிடுறாங்க. உள்ளே க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குன்னா. எல்லா பொருளுமே கிட்டத்தட்ட வாங்கிட்டேன். பெருசாக கிடைக்காததுன்னு பார்த்தா பிஸ்கெட் தான் கிடைக்கல. அப்புறம் வந்து பேஸ்ட்டு, சோப்பு இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கல. மற்றபடி தேவையான ஐட்டம்லாம் கிடச்சிருச்சு. எல்லாம் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு. ஒரு கடையில் வந்து 2 பேர்லாம் உள்ளே போகக்கூடாது, ஒருத்தங்க தான் உள்ளே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அருண் போய் எல்லாத்தையும் பில் போட்டுட்டு தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இந்த ஏரியாவில் கிடச்சிருச்சு. எல்லாமே வாங்கிட்டோம் இந்த மந்த்துக்கு தேவையானது. ஸோ இதோட வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், லாக்டவுன் முடிகிற வரைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரான் பிரியாணி. ஸோ ப்ரானுமே கொஞ்சம் சீப்பாக கிடச்சிது. கயிறுலாம் கட்டி வச்சுருக்காங்க கடைகளில், நிறைய டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி ப்ரான் பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ரொம்ப லேட்டு தான். கடைக்கெலாம் போய் வந்து இப்போ 11 o'clock ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுது அப்படின்னு. பட்டு என்ன பண்ணிட்டு நான் வேற கலர்ல மாத்திட்டேன். காலையிலே வந்து போய் மளிகை சாமான் இந்த மந்த்துக்கானது எல்லாமே வாங்கிட்டேன். ஆக்சுவலாக 19th மேலே எக்ஸ்டெண்ட் ஆகுமா என்ன ஏது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அதனால இந்த மந்த்துக்கான தேவை எல்லாமே வாங்கியாச்சு. இனிமேல் வீட்டு விட்டு வெளில போக வேண்டிய வேலையே இல்லை. இந்த பிஸ்கெட்டு, பால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டமுக்கு பக்கத்துலேயே வீடு கடை இருக்குது, அங்கே தான் வாங்குவோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா ப்ரான் சீப்பாக கிடச்சிது. அதனால ப்ரான் பிரியாணி பண்ண போகிறேன். அண்ட் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சிக்கன் சூப் பண்ண சொன்னாங்க. அவங்க கிளியர் சூப் கேட்டாங்களா என்ன கேட்டாங்கன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல. பட் என்னன்னா இந்த டைம்ல கொஞ்சம் கோல்டு வராமல் இருக்க. கோல்டு ஏன் வருதுன்னா முக்கியமாக நம்ம சீசன் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா, அது இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ ஐஸ்கிரீம் இதெல்லாம் போயிட்டு ஐஸ் வாட்டர் குடிக்கிறோம். அதனால கொஞ்சம் ஹாட் அண்ட் சோரா
ஒரு சிக்கன் ரசம் வச்சிருவோம் அப்படின்னு. சிக்கன் சூப்பாவும் அதை எடுத்துக்கலாம், சிக்கன் ரசம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ அதுதான் பண்ண போறேன். சிக்கன் ரசம் வந்து ரொம்ப கம்மியா, நான் ஒரு 100 கிராம் சிக்கன் போட்டு இல்லை 150 கிராம் சிக்கன் தான் இருக்கும். அதை வச்சு கொஞ்சம் 2-3 பேர்ஸ் மட்டும் சாப்பிட்ற மாதிரி, குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் சூப் செஞ்சு காமிக்கிறேன். அண்ட் ப்ரான். முக்கியமாக இன்னைக்கு vlog எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ஹவு டு என்கேஜ் கிட்ஸ். ப்ரெஷர் குக்கரில் தான் ப்ரான் பிரியாணி செய்ய போகிறேன். ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன் இல்லையா, கிட்ஸை எப்படி என்கேஜ் பண்ணுறது அப்படின்னு. கிட்ஸ் என்கேஜ் பண்ணுறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க செஞ்சாங்கனாலே அவங்க என்கேஜாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லயா கூட நான் இருக்கும்போது சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம அதை பற்றி பேசலாம். மேபி அது என்னோட தாட் தான், அதையும் இப்பவே சொல்லிடுறேன். உங்களோட தாட்ஸ் வேற மாதிரி இருக்கலாம். நான் எப்படியோ என் தாட்ஸ் அப்படி, அதனால அதை சொல்லணும்னு நான் நினைச்சேன் இந்த வீடியோவில். இப்போ ப்ரான் பிரியாணிக்கு வந்து ஆக்சுவலாக என்ன தேவை அப்படின்னா, ஸ்பெஷலாக நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா தேங்காய் பால். பிரியாணிலேயே தேங்காய் பால் தான் ஆட் பண்ண போகிறேன். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடலை நான். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். அதுதான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். சிக்கன் ப்ரான் வந்து 1 kg. ரைஸ் வந்து ரைஸ் வந்து நான் 3 அழகு தான் இன்னைக்கு எடுத்துருக்கேன். 1 kg ப்ரான், 3 அழகு ரைஸ். ஹீட் ஆகிடுச்சு. இலை, பட்டை, ஸ்டார் ரின்ஸ், லவங்கம் போட்டேன். வெங்காயம் வந்து 4 வெங்காயம். இஞ்சி பூண்டு அப்புறம் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போட்டு அரைச்சோம்ல, நம்ம பேஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். நல்லா பச்சை வாசனை போய் நல்லா அரோமா வர வரைக்கும், நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் கிளறிடலாம். தக்காளி, ஒன் kg ப்ரான் ஆட் பண்ணிடுறேன். இது கூட மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். தனியாத்தூள் சேர்த்துக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன். கரம் மசாலா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ப்ரானே வந்து தண்ணி விடும், நல்லா தண்ணி விடும் ப்ரானை. அதனால் புழிஞ்சு தான் போடணும்னு வாங்க. கிளறும் போது ப்ரான் உடஞ்சிடாமல் பார்த்து. சேர்த்தாச்சு. அவ்வளோதான், ப்ராசஸிங் முடிஞ்சிச்சு. புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு 2 minutes to 5 minutes தான் குக் பண்ணிவிட்டு ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக புதினா, இந்த ரா ஸ்மெல் பிடிக்காதவங்க புதினா கொத்தமல்லி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தா ப்ரானே வந்து லைட்டாக தண்ணி விட்டுச்சுல்ல, நான் சொன்ன மாதிரி நான் தண்ணியே ஊற்றலை. ஆனால் பாருங்கள், அது வந்து நல்லா அப்படி மாதிரி மஷியாகிடுச்சுல்ல. அதனால் அந்த தண்ணியிலேயே அந்த ப்ரான் குக் ஆனால் போதும், நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணிலாம் சேர்க்க வேணாம். நான் வந்து தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறேன். அதனால் நம்ம தேங்காய் பாலையும் ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விட முடியாது. அதனால் இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இப்படியே வதக்கிட்டு அப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஸோ இது கேமரா ஆங்கிள் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபோனில் ஷூட் பண்ணுறது. இந்த ரெசிபிக்கு மட்டும் நான் கேமரா வச்சுட்டேன், எனக்கு வச்சுக்கல. கேமரா தூக்கிட்டு மூவ் ஆக வேண்டாம் அப்படின்னு. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி. தேங்காய் பால் சேர்த்துருவோமா? ஓகே ஓகே, நீங்கள் பண்ணுங்க. ரெண்டு கப் தேங்காய் பால். டோட்டலாக நான் 3 கப் இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டேன். 3 கப் ரைஸு. ஸோ 6 டம்ளர்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் எல்லாம் செக் பண்ணி, காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணலாம். சமைக்கிறாங்க ப்ரான் சிக்கன் வெயிட்டிங். ப்ரான் சிக்கனா? ப்ரானும் வெயிட்டிங், சிக்கனும் வெயிட்டிங் அப்படின்றான். சூப்பர். காரம் கம்மியாக இருக்குன்னாங்க, அதனால
ஒரு பச்சை மிளகாவை மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டேன். 3 டம்ளர் ஆல்ரெடி சேர்த்துருந்தேன். இப்போ 4வது 5 6 நான் எப்போதுமே 6.25 அப்படி ஊற்றுவேன். ஊற்றிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சோன்னா ரைஸ் போட்டா பிரியாணி ரெடி. சூப்பரா இருக்கு. இந்த பச்சை மிளகாய் காரம் இறங்கிச்சுன்னா அட்டகாசமாயிடும். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி இதை கொதிக்க விடலாம். அப்புறம் ரைஸ் போட வேண்டியதுதான். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிடுவோம். தண்ணி கொதிச்சிருச்சு. என்ன எடிட் போட்டாலும் நம்ம வீடியோ ஆனா ரீச் ஆக மாட்டாங்க. அது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கையில தான் இருக்கு. அதை பத்திலாம் நான் பேசவே விரும்பல. எவ்ரி வீடியோ வந்து நம்ம ஒரு வீடியோ எடுக்க எவ்வளவு ஓகே வெயிட் a minute. பிரியாணி ரெடி பண்ணுவோம். பிரியாணி போவோம். நம்ம இத பத்தி பேச மாட்டோம். பிரியாணிக்கு மிக்ஸ் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலா ரைஸ் ஆட் பண்ண அப்புறம் சால்ட் மட்டும் செக் பண்ணனும். எங்கே அந்த ஸ்பூனை சால்ட் மட்டும் செக் பண்ணிடுறேன். சோ இப்போ வந்து எல்லாமே ரெடி. லைட்டா மேல வந்து புதினாவை மட்டும் போட்டுட்டு இந்த ரா ஸ்மெல் மட்டும் வந்துடக்கூடாது. ஏன்னா என் தங்கச்சிக்கு மீன் வாசனையே பிடிக்காது. க்ளோஸ் பண்ணிட்டா ரெடி. ஓகே க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் வந்து ஒரு விசில் தான். ரொம்ப சேஃபா பண்றாங்க ஆக்சுவலி இந்த குவாரண்டைன்ல. வெளியில மாஸ்க் போடப்படா எல்லா ஏரியாவிலும் போலீஸ் நிற்கிறாங்க. மாஸ்க் போட்டு தான் போகணும். கடைக்குள்ள கரெக்டா இப்பதான் விடுறாங்க. உண்மையாலுமே எல்லா டைமும் இதை ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஹெவி க்ரௌட இது பண்ணாம இருக்கலாம். டிஸ்டன்ஸா வெளி உள்ள வந்து ஒரு 10 பேருக்கு மேல இருக்கக்கூடாது எந்த கடையிலும். மற்றவங்கலாம் வெளியில டிஸ்டன்ஸ் வெயிட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ரெகுலராகவே ஃபாலோ பண்ணாலே நல்லா தான் இருக்கும். ஸ்டீம் வருது. வெயிட் போட்டுறேன். ஆக்சுவலா வெயிட் போட்டு சிம்ல வைக்கணும். ஓகே பிரியாணி ஸ்டீம் அடங்கிடுச்சு. எஸ் இதுவுமே நல்லா இருக்கும். பிரியாணி ஓபன் பண்ணிட்டியா? பாக்குறீங்களா? இங்க வாங்க வாங்க. ரைஸ் எல்லாம் கரெக்டா குக் ஆயிருக்கு. பக்காவா குக் ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. பிரியாணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பமா சோறு போடுவேன். இந்த வீடியோ அப்படியே போட்டுடலாமா? எப்படியே எடிட் பண்ணாமையா? எடிட்டே பண்ணக்கூடாதுமா, அப்படியே போட்டுடணும். அப்படியே போட்டுடலாமா? ஆமா, அதுலதான் ஒரு கிக்கே இருக்கும். ப்ரான் பிரியாணி ப்ரெஷர் குக்கர்ல சட்டுன்னு ரொம்ப குயிக்கா செஞ்சிட முடியும். சிக்கன் பிரியாணியை விட ப்ரான் பிரியாணி சீக்கிரமாவே ரெடி ஆயிடும். சூப்பரா செம்ம ஸ்மெல்லா செம்ம வாசனை சூப்பரா இருக்கு. எல்லாரும் பயங்கர பசியோட வெயிட்டிங் இருக்காங்க. நம்ம போய் சாப்பிடுறோம். இந்த வீடியோல ஏன் நான் வந்து குழந்தைங்களை பத்தி பேசினேன் அப்படின்னா அது கொஞ்சம் ஷார்ட்ஸ்ல எடுத்து காமிக்கிறேன். எதுக்கு படிக்க வைக்கணும், எப்படி ஆக்டிவ் எங்கேஜா வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னது. அவளுக்கு பிடிச்ச கேம்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல கேம்ஸ், அது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களே சாப்பிட்டு உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கிட்ஸை வந்து இந்த குவாரண்டைனில் இந்த லாக்டவுனில் படிங்கன்னு சொல்கிறது வந்து நம்ம செய்யாத ஒரு விஷயத்த அவங்கள செய்ய ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. இன் பர்சனல் நம்மளும் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது, இந்த குட்டிங்களாக இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு சண்டே புக் எடுக்க சொன்னாலே வருத்தப்படுவோம். இவ்வளோ பெரிய லாங் லீவ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது லீவ் ஹாலிடே தான். இந்த ப்ரெஷர் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு லீவை ஒரு ஹாலிடேவை எப்படி என்ஜாய் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ மே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக இது ஹாலிடே தான். இப்போ போய் அடுத்த வருஷத்துக்கு இவங்க எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்காங்க. ஸ்கூல் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. இன்னும் படிக்கவே குழந்தைங்களுக்கு சிலபஸே கவர் பண்ணல. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யோசிக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன் பர்சனல். ஸோ நான் மோஸ்ட்டாகவே இந்த சிலபஸ் ஓரியன்டான பொண்ணு அப்படிலாம் இல்லை. அவளுக்கு என்ன பிடிக்கும், லயாக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி உட்காந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுறதுக்கு. அவளுக்கு கலர் பெயிண்ட் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இப்போ பார்த்த இந்த கேம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு.
அதே மாதிரி டான்ஸ் ரொம்ப ஆடணும், பாட்டு நல்லா பாடணும், நிறைய கார்ட்டூன் மூவிஸ் பார்க்கறதுக்கு பிடிக்கும். அதே மாதிரி பாகுபலினா அவளோட ரொம்ப ஃபேவரட் மூவி. குழந்தையா இருக்கும்போதே பாகுபலி தான் அவளோட ஃபேவரட் மூவி. ஸோ இந்த மாதிரி அவளுக்கு நாங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கிறனால, நானுமே என் ஹஸ்பண்டுமே அந்த ஃபீல்டுலேயே இருக்கிறனால அவளுக்கு அது ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. ஏன்னா அந்த எக்ஸ்போஷர் தான் அவளுக்கு கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அவளுக்கு இப்போவே கேமரா கற்றுக்கணுன்னு ஆசை, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்வா. ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி பொண்ணு வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட். இங்கே தான் இருந்தாலும் அவள் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட். அவளுக்கு வந்து பால் விளையாட பிடிக்கும், எகிரி குதிக்க பிடிக்கும், இல்லை கிளைம் பண்ண பிடிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவளை உட்காந்து ஒரு கலர் பண்ணுங்க அப்படின்னா கிறுக்க தான் செய்வாள். அவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவள் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அவள் போக்கில் விட்டாச்சு, இவ போக்கில் விட்டாச்சு. நான் பின்னாடி இவ்வளோ எழுதி போட்டிருக்கேன், நேம்ஸ் போட்டு எழுதி போட்டிருக்கேன். ஆனால் அவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நான் ஒரு விஷயத்தை அவள் கையில் கொடுக்கும்போது, இன்றைக்கி காலையில் கூட எப்படி அவளுக்கு நான் வந்து மேங்கோ அப்படின்னு உனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரூட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த ஃப்ரூட் என்ன ஃப்ரூட்லாம் உனக்கு பிடிக்கும்னு கேட்கும்போது அவள் ஆட்டோமேட்டிக்காக அவளோட ஃப்ரூட் நேம்ஸ் எல்லாம் சொல்கிறான். அந்த ஃப்ரூட் நேம் எதுலலாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ரிலேட் பண்ணி நான் ஒரு விஷயத்தையும் அவளுக்கு சொல்லித்தரேன். வேறு ஆப்ஷனே கிடையாது இந்த வயசு குழந்தைங்களுக்கு. நான் உனக்கு பிடிச்ச ஃப்ரூட்டுனா அவள் வந்து மேங்கோவா கிரேப்ஸா அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா எம்ல ஆரம்பிக்கணும்னா பனானாவா அப்படின்னா பனானா பி தானே ஆட்டோமேட்டிக்காக அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எம்னா மேங்கோ ஆட்டோமேட்டிக்காக அது வருது. அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக நான் ஷேப்ஸ் எழுதி போட்டிருப்பேன். ஷேப்ஸ் வரைஞ்சி அந்த ஷேப்ஸ் இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த ஷேப்ஸை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சப்பாத்திக்கு மாவு பிசையும்போது அந்த மாவை கொஞ்சம் கொடுத்து அவங்கள ஷேப் கட் பண்ண சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஷேப்ஸில் தான் அவங்களுக்கு உண்மையாலுமே ஷேப்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சுது. சின்னவளே சொல்லுவா இது ட்ரையாங்கிள் ஸ்கொயர் அப்படின்னு. ஸோ நம்ம க்ளே தான் வாங்கி தரணும்னு இல்லை, வீட்டில் இருக்க மாவு வச்சு கூட குழந்தைங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். நான் ரொம்ப நல்லாமா அப்படியே திட்டாமையே தான் இருப்பேன்னா இல்லை, செம்ம சண்டை வரும் எனக்கு, அவளுக்கும் செம்மையாக திட்டுவேன், எல்லாமே பண்ணுவேன். பட் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இப்படி யோசிக்கலாமோ அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஏன்னா நான் க்ராஸ் பண்ணி வந்த விஷயங்கள் அந்த மாதிரி. அட்வைஸ் கிடையாது இது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லது. இப்போ அகைன் இட்ஸ் 5:30. காலையில் வந்து மளிகை கடைக்கு போயிட்டு வந்தாச்சு, வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் குழந்தையோட விளையாடியாச்சு. இப்போ திரும்பி இவ்வளோ நேரம் வந்து இந்த மாதிரி கேம்லாம் விளையாடணும். 5 to 7 அவங்க வந்து தரமாக செம்ம விளையாட்டு மாடியில் விளையாட போகிறாங்க. அது எல்லாமே ஓடி பிடிச்சி விளையாடுறது, அவங்களுக்கு பிடிச்சமான விளையாட்டுகள், அவங்களோட கற்பனை. இப்போ கீழே இருக்க சொப்பு சாமான்லாம் எடுத்துகிட்டு போய் மாடியில் வச்சாச்சு, அதெல்லாம் தான் விளையாட போகிறாங்க. அதெல்லாம் பாருங்கள். அதோடய சேர்த்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஒன் டே இன் மை ரொட்டீன் இன்றைக்கி நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அன்னையை விட இன்றைக்கி நான் நல்லாவே பண்ணிட்டேன், ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன். கண்டினியூஸாக வீடியோ போட முடியல, பிகாஸ் என்ன போடுறதுனா எனக்கு பெருசாக ஐடியாவில். ஃபுட் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நிறைய விஷயங்களை வாங்கி சமைக்க வேண்டாம் அப்படின்றனால நிறைய விஷயங்கள் செய்கிறதில்ல. நான்வெஜ் தான் என்னோடய வீடியோஸில் நிறையா போகுது. பட் நான்வெஜ் வந்து குவாரண்டைன் முடிகிற வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம் அப்படின்றனால நான் பண்ணாமல் இருக்கேன். பட் எதனா ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஐ கீப் ட்ரையிங் என்கேஜிங் மை சப்ஸ்கிரைபர்ஸ். இதை பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம டேஸ்ட் யூடியூப் சேனல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க, சப்ஸ்கிரைபர்ஸே வரல, லைக்ஸ் கம்மியாக வருது, வியூஸ் கம்மியாக வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். எனக்காக ப்ளீஸ் டூ ஷேர் மை வீடியோஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் எனக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆனால் நான் வீடியோவும் நிறையா போட முடியும், எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இன்னும் கெயின் ஆகும், எனக்கும் இன்ட்ரெஸ்ட் கெயின் ஆகும். ஆக்சுவலாக இது கம்மியாக இருக்கும்போதே நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டோட தான் செய்கிறோம். இன்னும் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னும் தரமான இன்க்ரீஸ் ஆகி செம்மையாக பண்ணலாம். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றுலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது டேஸ்டி வித் மீ கிருத்திகா, அதை தான் சொல்ல மறந்துட்டேன், திரும்பி ரீடேக் எடுக்க சொன்னாங்க. டேஸ்டி வித் மீ கிருத்திகாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.